இரவும் பகலும் என்னை நினைந்து இதோ வரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதோ வரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. ஆண்டவரே, இந்த 10 மாத காலங்கள் நன்றி சொல்வேன். எத்தனை காரியங்கள் ஆண்டவரே, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. 10 மாதங்கள் ஆண்டவரே ஆச்சரிய விதமாக அற்புத விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தினீர். ஆண்டவோ, எங்களுடைய ஊழியக்காரருக்கு நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, அந்த விபத்திலிருந்து நீர் பாதுகாத்து ஜீவனை கொடுத்ததே எவ்வளவு பெரிய நன்மை ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கிருபையை செய்திருக்கீங்கப்பா. மீண்டும் ஜீவனை கொடுத்தவர் நீர் அல்லவோ அப்பா. நீர் செய்த நன்மைக்கு நினைத்து 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 எத்தனை கோடி கோடி நன்றிகள் செலுத்தினாலும் போதவே போதா. அவ்வளவு இரக்கத்தின் தெய்வம் ஆண்டவரே, எங்கள் மீது கருணை வைத்திருக்கிற தெய்வம் நீர் அல்லவோ. அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எத்தனை விதமான நன்மைகளை இந்த ஆண்டிலே செய்திருக்கிறேன். ஜனவரி முதல் மாதத்தின் ஆண்டவரே முதல் நாளை தொடங்கின எங்களை இந்த 10 மாதங்கள் பாதுகாத்து இந்த 11ஆம் மாதத்தின் ஆண்டவரே அப்பா இந்த 9 நாட்களை நடத்தி வந்தவர் நீர் அல்லவோ. எத்தனை காயங்கள், எத்தனை பாரங்கள், வெளியில சொல்ல முடியாத எத்தனை கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி நடத்தினவர் நீர் அல்லவோ. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவீனங்களிலே கர்த்தர் மாற்றினரே, சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனை தேவைகள் ஆண்டவரே, எத்தனை தேவைகள், எத்தனை பண தேவைகள் ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க சந்தித்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே முடிக்க போறோம். எல்லாரும் கண்ணை மூடணும், யாரும் கண்ணை திறக்க கூடாது. இங்கே ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி. எத்தனை நன்மைகளை செய்கிறப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. இந்த சத்தெல்லாம் பத்தவே பத்தாது. ஆண்டவர் அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா,
ஹalleluya 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 தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் ஆமென் எல்லாரும் துதிக்கணும். தூயரே, யாரும் சும்மா இருக்க கூடாது. சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே, கனம் உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே. இந்த சத்தம் பத்தவே பத்தாது. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல கண்களை மூடி பரிசுத்தராகி ஆண்டவரை நம்ம வரவேற்க போறோம். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்ற போகிறார். உடைய பலவீனங்களை மாற்ற போகிறார். ஓ நன்றி அப்பா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது. நல்ல வாயை திறந்து ஓ நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக. இதெல்லாம் பத்தாது. நல்ல வாயை திறந்து ஓ thank you Jesus, நன்றி அப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. நீங்க தான் பாடணும் சத்தத்தை உயர்த்தி. பத்தாது இதெல்லாம். சர்வ வல்லவர் நீரே, துதி உமக்கே, கனம் உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே. நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் கர்த்தருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய போதகருக்கு கொடுத்த நல்ல சுகபல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல சுகபல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா விபத்துகளிலிருந்து தேவன் எங்களை முற்றிலும் மறைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய கரத்துல உடைய ஆண்டவரே இப்பொழுது உடைய சத்தத்தை கேட்க போகிறோம். மகனை பலப்படுத்துங்க. உடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே உடைய இருதயத்துக்கு அப்பா அப்பா இருதயத்துக்கு ஆண்டவரே ஏற்றதாய் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிறதாய் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கிழிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்க கர்த்தர் நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள் ஆண்டவரே, காலம் ஆண்டவரே சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே, நாட்கள் மிகவும் கொடியதாய் இருக்கிறபடியாலே காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமான கட்சிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமாகியுமே உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். சோதரம் நான் மட்டும் மகிமை பெரிதாக இருப்பதற்காக நன்றி. அவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம போகலாம். சோதரம் நம்மோடு பேசுகிற வார்த்தையாக சோதரம் ஆண்டவர் நாளிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7வது அதிகாரத்துல 17வது வசனம். கண்ணீர்
யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்விதமாய் இருக்கிறார்? அவர் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார். சுத்ரம். நாம் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு அப்பா அந்த எளியவனை ஆண்டவரே மறைத்து இந்த வார்த்தைகள் அது எவ்விதமாய் எழுதப்பட்டதோ, எவ்விதமாய் கண்ணீரை துடைக்கும்படியா இருக்குதோ, அவ்விதமாய் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய குமுறுதலையும் கண்ணீரை நீங்க இந்த நாளிலே துடைத்து அனுப்பும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுங்கிற நாமத்தினால. ஆமென். நம்முடைய தேவன் ஆட்டுக்குட்டியானவர். சோதரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டி ஏதோ சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, நமக்காய் பலியான ஆட்டுக்குட்டி. சோதரம். நமக்காய் தன் ஜீவ பலி ஆன ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரண ஒரு காரியம் இல்ல. அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணுவாரா? நம்மளை மேய்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோதரம். அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் தம்மை என்ன பண்ணுவாரா? நம்மளை மேய்ப்பார். சோதரம். மேய்த்து. சோதரம். மேய்ப்பார் அல்ல, மேய்த்து. சோதரம். தமிழ் வார்த்தை சொல்லுது மேய்ப்பார் அல்ல, மேய்த்து. சோதரம். சங்கீதம் சொல்லப்பட்டது போல ஆமென். சோதரம். தன்னை என்னவர் நம்மளை மேய்த்து திருப்தியாய். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்த்து. அல்லேலூயா. இவர்களை நம்ம என்ன பண்ணுவாராம்? ஜீவ தண்ணீருள்ள மேய்த்தது மட்டுமில்லை, ஆதாரத்தை கொடுத்தது மட்டுமில்லை, அந்த ஆதாரத்துக்கு ஏற்றபடி ஜீவ தண்ணீரையும் ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு ஜீவ தண்ணீருக்கு என்ன பண்ணுவாராம்? அவர் கொடுக்கல. சொல்லப்பட்டிருக்க வசனம் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர். சோதரம். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. அப்ப என்னன்னா ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மள ஆண்டவர் நடத்தி செல்வார். சோதரம். அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்துவார். சோதரம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். மேய்ப்பர் தான், ஆனா மேய்த்துட்டார் நம்மளை. சோதரம். அல்லேலூயா. மேய்ச்சி ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நடத்தும் வழி அது எவ்விதமா இருக்குன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியம் கண்ணீரை யாவையும் துடைப்பார். என்னது? ஆண்டவர் நடத்துகிற வழியில, நடத்துகிற பாதையில, தேவன் நம்மளை நடத்துகிற வழியில, தேவன் அவர் நம்மளை நடத்துகிற வழியில கண்ணீர் இருக்குமா? தேவன் நம்மளை நடத்துகிறார்னா கண்ணீர் இருக்குமா? இருக்குமா இருக்காரா? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்துவார் என்றால் என்ன இருக்கும்? கண்ணீர் இருக்கும். அல்லேலூயா. கண்ணீர் வரும். சோதரம். தேவன் நம்மளை நடத்தினது. தேவன் தானே நம்மை மேய்த்தாரு. ரைட்டு. தேவன் தானே நடத்துகிறார். அப்புறம் எப்படி கண்ணீர்? கண்ணீர் வரும். அல்லேலூயா. சோதரம். கண்ணீர் வரும். கண்ணீர் வரும். அல்லேலூயா. கண்ணில தண்ணீர் வரும். சோதரம். அப்ப அவ்விதமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். சோதரம். கிறிஸ்தவ ஜீவியத்துல ஏற்கனவே நொந்துதான் கிறிஸ்துவ இயேசுக்குள்ள வந்திருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனை, அதை தாங்காம தான் இங்க வந்திருக்கிறோம். என்னன்னா அவர் நம்மளை மேய்க்கிறார். ரைட்டு, சந்தோஷம். மேய்த்தார், நல்ல சந்தோஷம். நடத்துறார், நடத்துகிற சந்தோஷம். அவருடைய வழியில அவர் நம்மளை நடத்தப்படுகிற போது கண்ணீர் வருமா? கண்ணீர் வரும். கண்ணீர் வரும். அதை ஒதுக்கிட்டீங்க. கண்ணீர் வரும். எப்படி கண்ணீர் வரும்? அல்லேலூயா. வேதத்தில் எடுத்து வாசிப்போம்.
21:4 வாசிங்க. அதே வெளிப்படுத்து விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர் நடத்துகிற அந்த பாதையிலே அவர் நம்மளை நடத்துகிற அந்த வழியா இருக்கும்போது சோதரம் கண்ணீர் யாவையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? துடைப்பார். ஆனா அந்த வழி என்ன வழியா இருக்குமா? இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, மிந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளக்கினது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வழிபாதையில தேவன் நடத்தப்படுகிற போது உலகபரமான பிரச்சனை வராது. சோதரம் உலகபரமான கண்ணீர் நமக்கு வராது. சோதரம் உலகம் நம்மளை உடைச்சு போட முடியாத, நொறுக்க முடியாத சத்துரு நம்மளுக்கு எதிராக நிற்பான். சோதரம் ஏன் இருக்கிறான் அப்படின்னா, நம்மளை எங்க கொண்டு நம்ம நடத்துகிற எந்த வழி நடத்துகிறார்? ஜீவ தண்ணீரண்டையிலே. சோதரம் ஆமென். ஜீவ தண்ணீரண்டையிலே நடத்துகிறார். அந்த ஜீவ தண்ணீர் நடத்துவதற்கு போகாம முழுமையா போய் சேராதபடிக்கு, அங்கே போய் சேர விடாதபடி, தேவனுடைய அன்பை விட்டும் கிறிஸ்துவின் அன்பை விட்டும் நம்மளை பிரிக்கும்படி இந்த உலகத்தில் உள்ளவன், உலகத்தின் அதிபதியா இருக்கிற அவனும் அவனை சார்ந்திருக்கிற சேனைகளும் நம்மளை என்ன பண்ணுவான்? நொறுக்கி போடும்படியாக, உடைத்து போடும்படியாக என்ன பண்ணுவாங்க? அநேக காரியங்களில நம்மளை என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. கண்ணீரை வர வைப்பான். அல்லேலூயா. கிறிஸ்து கண்ணீரை வர வைக்கிற தேவன் அல்ல. கிறிஸ்து நமக்கு கண்ணீரை வர வைக்கிற தேவன் அல்ல. சத்துருவானவன் தேவன் நடத்துகிற வழியிலே போவதற்கு தடைப்படுத்தும்படியாக பிசாசானவன் அந்த துக்கமான காரியங்களை கொடுத்து வேதனையை கொண்டு வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டும் கிறிஸ்துவுடைய வழியை விட்டு விலகும்படியாக சத்துரு நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? வழிகளை கண்ணி வைப்பான். சோதரம் அந்த கண்ணீரை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த வழியிலிருந்து அழகா இந்த 21:4 சொல்லுது, அவைகளிலிருந்து துடைப்பார். அல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து தேவன் அந்த கண்ணீரையும் துடைப்பார். உதாரணத்திற்கு யோபுங்கிற மனிதனை வேதனைப்படுத்தினார். சத்துரு யோபுங்கிற மனிதனை துக்கப்படுத்தினார். யோபுங்கிற மனிதனை சரீரத்தை வாதித்தான். எல்லா நிலையிலும் அந்த யோபுங்கிற மனிதன் கிறிஸ்துவை விட்டு, தேவனை விட்டு அவன் விலகவே இல்லை. கடைசியில வெட்கப்பட்டு போனான். எவ்விதமாய் வாசிப்போம் அந்த 4ஆம் வசனம் 21:4 மீண்டும் சொல்ல போறோம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமா, பாருங்க. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆனா யோபு அப்படிப்பட்ட உலக சத்துருவாலே வந்தக்கூடிய அந்த வேதனை மத்தியில அவன் அலறவில்லை, துக்கப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எல்லா நிலையிலும் தன் மனைவியாகிய சரீரத்தை கொண்டு கூட துக்கப்படுத்த நினைத்தான். ஆனா யோபு அபீதமாவி தேவனை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. தெய்வத்தை விட்டு விலகவில்லை. கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவன் தேவனை விசுவாசத்தோடு பற்றி கொண்டது மட்டுமல்ல, கர்த்தர் மேல உறுதியாய் நம்பிக்கையாக இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, அசைக்க முடியாத சரீரத்தில் வேதனை இருந்தது. சாத்தான் கொடுத்தான். ஆத்மாவிலும் வேதனை உண்டாக்கும்படியான வலியை கொடுத்தான். பிள்ளைகள் மரிச்சு போனாங்க. தான் இருந்த ஆசையை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்தை அவர் பார்க்கப்படுகிற போது
சீர்பிடித்து பொக்கலமாய் இருக்கிறது. அவனுடைய சுவாச காற்றிலே அவனுடைய சரீரமானது துர்நாற்றம் எடுக்கிறது. அவ்விதமாய் இருக்கப்படுது கூட ஆண்டவராகிய தேவனை கொஞ்சம் கூட தூசிக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் சொல்லி விசுவாசித்தார். அல்லேலூயா. இவ்விதமாய் தேவனை உறுதியாய் பற்றிக் கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் மீண்டும் வேதவசனம் சொல்கிறது, அவர்களுடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். அப்படிப்பட்டவர்கள் மேலுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார். இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், யோபை குறித்து இந்த இடத்துல வேதம் எதுக்கு சொல்லி வைத்திருக்குன்னா, யோபுக்கு வந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யோபுடைய நிலைமையில இருக்கிற யாராயிருந்தாலும் சரி, யோபை போல பாடல் அனுபவித்தாலும் சரி, நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல நம்முடைய யோவான் சொல்லியிருக்கிறார். சோதரம் என்ன சொல்லுவாங்க, இனி மரணமே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அந்த யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த யோபு சொன்னாரு, கடைசி நாளில அவரை எது என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களாலே காண்பேன் என்று அன்னைக்கு அறிந்து சொன்னார். இவ்விதமான கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருடைய கண்ணீரைத்தான் தேவன் துடைப்பார். சோத்ரோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீ கர்த்தர் மேல வைராக்கியத்தோடு இருக்கிறாயோ, அந்த வைராக்கியத்தோடு இருப்பியானால் கர்த்தரும் கூட இருந்து உனக்குள் கொண்டு வருகிற சத்துரு, கொண்டு வரக்கூடிய வேதனையும் துக்கத்தை கொண்டு வருகிற பிசாசு கொண்டு வரக்கூடிய எல்லா உபத்திரங்களில் இருந்து அவர் சொல்லுகிறார், என்ன இல்லையா, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அல்லேலூயா. இவைகளாம் நீக்கி போடுவாராம். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, அந்த இடத்துல வசனை வீதமாய் சொல்லி இருக்கிறது, மிந்தினவைகள் ஒளிந்து போயின. அல்லேலூயா. அதன் பிறகு உனக்கு யாரெல்லாம் வேதனை கொடுத்தான, உலகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சாத்தான் உனக்கு உபத்திரத்தை கொடுத்தான் அல்லவா, வேதனையை கொடுத்தான் அல்லவா, துக்கத்தை கொடுத்தான் அல்லவா, சரீரத்தில் யாவனத்தை கொடுத்தான் அல்லவா, அது என்ன போகுமா, ஒளிந்து போவான். சோத்ரம். ஒளிந்து போயின என்று விளம்பின. யாரு? யோபு சொன்னான் பாரு, அதே போல நாம் சொல்லுவோம். விளம்பினது நான் பேசுவேன். அல்லேலூயா. நான் சாட்சியா விளம்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சத்துரு கொண்டு வந்த காரியம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அது பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், யோபை போல சாட்சியா விளங்கினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்க அறிந்து கொண்ட ஒரு விஷயம், நம்முடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், வேதனை துடைக்கப்பட வேண்டுமானால் உபத்திரம் மத்தியிலே நீ அவங்க நிலையிலும் கர்த்தரை மேலே, கர்த்தர் மேலே அமிதமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கணும், ரைட்? அந்த விசுவாசத்துக்கு ஈக்குவலாக நம்பிக்கை இருக்கணும். விசுவாசம் வெறுமையா இருக்க கூடாது. சோத்திரம். விசுவாசத்துக்கு ஈக்குவலா நம்பிக்கை இருக்கணும். சோத்திரம். விசுவாசமும் நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு விசுவாசம், நம்பிக்கை. பழைய ஏற்பாடு விசுவாசம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு விசுவாசம், புதிய ஏற்பாடு சொல்லுங்க. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுவோம்? நிஜம். அதான் நம்பிக்கை. சோத்திரம். நிஜம், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? புதிய ஏற்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? புதிய ஏற்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே நம்பிக்கை. அல்லேலூயா. அதோடு என் கிறிஸ்து இந்த பூமியில வருவார்ங்கிற நம்பிக்கை. சோத்திரம். இந்த புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். சோத்திரம். வருவார், அவரை காண்பேன். அது அன்னைக்கே பக்தன் யோபு சொன்னார், சொந்த கண்ணால் காணும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை காண்பேன்? என் கிறிஸ்துவை காண்பேன். கிறிஸ்து எனக்காக மரித்தார். அது விசுவாசம். என் பாவத்துக்காக மரித்தார். அது விசுவாசம். அதே ஆண்டவர் மீண்டும் எனக்காக வருவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. விசுவாசத்துடனே நம்பிக்கை நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம். அதே போல எனக்கு இந்த உபத்திரம் வருது, இந்த கண்ணீர் வருது, இந்த உபத்திரத்துக்கு காரணமா இருக்க சத்துருவை என் தேவன் நம்புவார், ஒன்றுமில்லாம ஆக்குவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் எடுத்து வாசிப்போம். பாருங்க, ஒரு மனுஷி, வேதத்தில் உங்களுக்கு அறிந்த ஒரு சம்பவம் தான், ஒரு நாயின் ஒரு விதையினுடைய காரியம். லூகா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 6 16 வரைக்கும் வாசிக்கலாம். லூகா. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அனைவரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் சத்தியம். அந்த நாயினுடைய மகன் மரித்த பின்பு அவளுக்கு வேற யாருமே இல்லை. வேதம் சொல்லப்பட்டிருக்குது, கைம்பெண் நாய் இருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விதவையாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அவளுக்கு யாரும் இல்லை. அந்த மனுஷிக்கு யாரும் இல்லை. ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். வேற யாரும் துணை இல்லை. சொந்தங்கள் வந்து இருந்தது, உறவுகள் இருந்தது, இனங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா வந்தாங்க, அந்த மகனை இறந்ததுனால என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? அவங்க போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அடக்கம் பண்ணி இதான் நீங்க இயல்பாதான நடக்குது உலகத்துல. இயல்பு தானே. உறவுகள் சொந்தம் நிறைய இருக்குது. கூடவே இருக்க மாட்டாங்க உறவுகள். ஆனா உறவு கூட இருப்பாங்களா? அப்படி இருந்தா 1 மாசம் 2 மாசம் இருக்கும். நம்ம ஆயா பாட்டி இருக்கலாம். ஐயோ நம்ம பேத்தி நம்ம அப்படிங்கிற சில காரியங்கள்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அடுத்து நம்ம நீ ஒன்றை இருந்தா அந்த மகன் எனக்கு கூப்பிடுறான், அந்த மகன் எனக்கு கூப்பிடுறான்னு நம்ம இருவாங்க. போயிடுவாங்க. கூடவே இருக்க முடியாது. யாருமே கூட இருக்க முடியாது. இந்த விதவை, இந்த நாயினுடைய விதவை, அவளுடைய எண்ணங்கள் எப்படி என்னன்னா, உறவுகள் வந்தது, ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறார். சோத்திரம். விதவைனா அவள் ஏற்கனவே ஒரு மரணத்தை சந்திச்சுக்கிறார்ல. அப்படிதான் பைபிள் நம்ம அறிந்து கொள்வோம். சோத்திரம். அவருடைய கணவனை இழந்திருக்கிறார். அது பிறகு அவள் என்ன பண்ணுகிறார்? கைம்பெண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டு, அதே உறவுகளால எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவ்வளவு வேதனைகள் இருக்கலாம், அதனால கண்ணீர் சிந்திருக்கலாம். இவ்வளவு பாடுகள். இன்னைக்கு ஒரு விதவை இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்துல எவ்வளவு வேதனை இருக்குது, எவ்வளவு அவமானம் வருது, இழிவான சொல் வருது. எல்லாம் விதவைகள். அதான் பைபிள் சொல்லப்பட்டது. சோத்திரம். இன்னைக்கு சாதாரண விஷயங்கள் இன்றைய நாளில. சோத்திரம். எவ்வளவு இதெல்லாம் அறிந்து இந்த வேதனை கொண்ட பிறகு இப்ப மகன் தான் என்று சொல்லி உயிரோடு இருக்கும் போது மகன் மட்டும் போதும், மகன் மட்டும் போதும் சொல்லி இருந்து வளர்த்த அந்த விதவையினுடைய ஒரு நாள் மகனும் வாலிபனாக இருந்து அவன் மறிச்சுட்டான். சோத்திரம். மறித்த பிறகு அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின் போது அவருடைய எண்ணம், ஐயோ நீ எல்லாருக்கும் வரக்கூடிய கண்ணீர் அல்ல, மகன் இறந்து போனது ஒரு துக்கமா இருக்குது, அடுத்து நான் எப்படி ஜீவிப்பேங்கிறது அதை விட ஒரு புலம்பலாக அந்த நாயினுடைய விதவை சோத்திரம் தம் இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறார். சோத்திரம். அழுது கொண்டிருக்கிறார். சோத்திரம். இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் அந்த 12வது வசனம். வாசலுக்கு சமீபம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள்.
அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்களும் அவரோடு கூட வந்தார்கள். பாத்தீங்களா? உறவுகள் மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாவருமே கூடவே இருந்தார். இருந்தாலும் அந்த கண்ணீரை துடைக்க முடியல. உறவுகள் கண்ணீரை துடைக்க முடியல. அப்ப இந்த நிலையில் இருந்த அந்த அந்த கைமுன்னா இருக்கக்கூடிய அந்த விதவையை வேதம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க ஐயா. கர்த்தர் அவரை பார்த்து, பாருங்க, அல்லேலூயா. எல்லாரும் பார்த்திருப்பாங்க, அந்த மனுஷியை பார்க்காம இருப்பாங்களா? ஒரு துக்க வீட்டுக்கு போனா அதுக்கு தலைமையா இருக்கக்கூடிய யாரை நம்ம அதை போய் கை கொடுப்போம், சோதரம் கொடுப்போம், கொடுக்க மாட்டோமா? அதே போலதான் உறவுகளும் சொந்தங்களும் போய் என்ன பண்ணிருக்கோம், அந்த அம்மாவை பார்த்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்து ஆதரவு பேசிருக்கலாம். ஆனா அதே போலதான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இயேசு அந்த மனுஷியை பார்க்கிறார். ஐயா வாசனையா, அவள் மேல் மனதுருகி, பாருங்க, அல்லேலூயா. எல்லாரும் அழுதாங்க அந்த மனுஷியை பார்த்து. சொந்தங்களும் உறவுகளும் அழுதார்கள், மனம் உடைந்து அழுதாங்க, கெட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்கு கிறிஸ்து என்ன பண்றாராம்? மனதுருகி அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் அழாதேன்னு சொன்னாங்க. ஆனா இவரும் இயேசுவும் அழாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐயா வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாருங்க, சோதரம், என் மீட்பர் இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் அழுது பார்த்துட்டு அழாத சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? இந்த பாடியை பார்ப்பாங்க, சோதரம், முகத்தை பார்ப்பாங்க, சோதரம். அவ்வளவுதான் அவங்களுடைய நிலைமை, உறவும் சொந்தமும். ஆனா என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அல்லேலூயா. அந்த பாடை என்ன பண்ணாரா? தொட்டார். உறவுகளும் சொந்தங்களும் வந்து பாடையை தொட்டு தூக்கி சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து அந்த பாடையை தொட்டார். ஐயா வாசிங்க. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். சுமந்து கொண்டு போயிருக்கிற நபர்கள் அப்படி என்ன பண்ணாங்களாம்? நின்றார்கள். நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது இயேசு தொட்டார். தொட்ட பின்பு அவர் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாலிபனே நீ என்ன பண்ணு? எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த கைப்பொண்ணா இருக்கக்கூடிய அந்த மனுஷியை பார்த்து அழுதார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அதே போல கிறிஸ்துவும் அவிதமாக அந்த பெண்ணை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லிட்டு வந்து எல்லாரும் பார்த்தது போல அந்த பாடியை பார்த்தார் கிறிஸ்து. ஆனா கிறிஸ்து அவ்விதமாய் பார்த்தாலும் அந்த பாடையை தொட்டார். தொட்டது மட்டுமல்ல, அவர் எல்லாரும் சொல்லாத ஒரு காரியத்தை இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? அந்த வாலிபனை பார்த்து, பாடையில் இருக்கக்கூடிய அந்த செத்து போன பிரேதத்தை பார்த்து, வாலிபனே நீ எழுந்திரு என்று சொன்னார். அல்லேலூயா. 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 இதுதான் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு என்ன வல்லமை உண்டு அப்படின்னு பார்க்கபடி வாசிப்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அல்லேலூயா. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இப்ப மரித்து போனவன் எழுந்து பேசினது மட்டுமில்ல, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் மட்டுமில்ல, அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கிறிஸ்து அழாதே என்று சொல்லிட்டு வந்தார் அல்லவா? யாரை பார்த்து? அந்த கைப்பெண்ணா இருக்கக்கூடிய அந்த விதவையை பார்த்து. அவர் சொன்ன வார்த்தையிலே உண்மை இருந்தது. எல்லாரும் அழாதே என்று சொல்லுவாங்க. மரித்தொரு பிறகு அந்த பேமிலி உள்ளவங்க அழாதீங்க, என்ன பண்றது, எல்லாரும் மறிக்கத்தான் போறோம், அழாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு மட்டும் மனதுருகி அழாதே என்று சொன்ன அந்த வார்த்தையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை எவ்விதமாக இருந்ததுன்னா, சொன்னதை அப்படியே செய்து முடித்தார். மரித்து போன அந்த பிரேதத்தை தொட்டவுடனே அவன் உயிரோடு எழுந்து அவன் பேசத் தொடங்கினான். பேசினவனை அப்படியே விட்டுவிடவில்லை. தன்னுடைய மரித்து அந்த துக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த தாயாரிடத்தில் தேவன் ஒப்புவித்தார், கொடுத்தார்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இயேசு செய்தார். அதே போலதான் இந்த நாட்களிலே எவ்விதமாக நம்ம வேதனையோடு தான் சரி, உலகத்துல அந்த விதவியினுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், இருந்தவன் கணவனை இழந்துட்டான், ஒரே ஒரு பிள்ளை அவனை இழந்துட்டான், அடுத்து நான் எப்படி ஜீவிப்பேன் என்பதை அவள் இருதயத்தில் உடைந்து நொறுங்கி போயிருந்தாள். அதனாலதான் எல்லாரும் அழுதார்கள், ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் மனதுருகி அழுதார். சோத்திரம், மனதுருகினார். சோத்திரம். அப்ப அதே போல நம்மளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நமக்காகவும் மனதுருகுவார். ஐயோ, என் கண்ணீரை யார் துடைப்பார்? என்னுடைய ஆகலத்தை யார் நீக்கி போட முடியும்? என் வேதனையை யார் மாற்ற முடியும்? என்னுடைய பிரச்சனையை யார் தீர்க்க முடியும் சொல்லி நாம் கலங்கி இருக்கிற அந்த கலக்கத்தை நீக்கி போடுவதற்கு ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த விதவையினுடைய கண்ணீரை துடைத்தது மட்டுமில்லை, அந்த கண்ணீருக்கு காரணமா இருக்கிற அந்த காரியத்தையும் தேவன் நீக்கினார். அதான் வேதத்துல வாசித்தோம். வெளிப்படுத்த விசேஷத்தில் 21 சொல்லுச்சு, இனி துக்கம் இல்லை. அந்த தாயிற்கு, விதவைக்கு இந்த துக்கம் இல்லை. மரணத்தினால் வந்தக்கூடிய வேதனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாயினுடைய விதவைக்கு அவருடைய கண்ணீரை துடைத்து துக்கத்தையும் மாற்றினார். நான் நம்முடைய வேதனையை, நம்முடைய கண்ணீரையும் துடைப்பதற்கு ஏமாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய கரத்துல நாம் யோபை போல தன்னை நினைவு கூர்ந்து கொள்வோம். சோத்திரம். இந்த நாயினுடைய விதவையினுடைய கண்ணீரையும் இயேசு துடைத்தார் என்றால் நம்முடைய கண்ணீரையும் அவர் துடைப்பவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. வேதத்துல வாசிப்போம் இன்னொரு காரியம். ஒரு மனிதன், சோத்திரம், அதுவும் நமக்கு அறிந்த ஒரு பகுதி தான். சோத்திரம், எடுத்து வாசிக்கலாம். சோத்திரம், அதே லூக்கா சுவிசேஷம் 49வது அதிகாரம், சாரி 8வது அதிகாரத்துல, 8வது அதிகாரத்துல வசனம் 49 அவர் 56 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆளுத்தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, இப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர விட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்திருந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுத்து கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல வாசிக்கிறோம் அறிந்த ஒரு காரியம். எவ்விதமாக அந்த இடத்துல ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். சோத்திரம். உடைய பிள்ளை, சோத்திரம், மரித்தார். சோத்திரம். மரித்த பிறகு என்ன பண்ணுவாங்க? அங்கே பார்த்தோம், பாடையில கொண்டு போறது ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தி உயிரோடு எழுப்பினார். மரித்து போன சரீரத்தை, சோத்திரம், வைத்து என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க? அழுது குழம்புறாங்க. சோத்திரம். அழுதுதான் செய்யறாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. சோத்திரம். உறவுகளும் சொந்தங்களும் ஊராரும் வந்து அந்த விதமாய் தூக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவளை தூக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கணும். இங்கு இந்த காரியத்தை நம்ம இந்த இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் சொல்லுகிற விஷயம் அப்படின்னா, அங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் அழுகுறாங்க. சோதரம். ஆனா உங்களுடைய விசுவாசமான ஒரு காரியத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த இடத்துல நான் சொல்றேன், அந்த விசுவாசத்துக்குரிய காரியத்தோடு நம்பிக்கை ஒன்று இருக்கு. பாத்தீங்களா? சோத்திரம். நம்பிக்கை.
இதுல நம்பிக்கையான காரியத்தை நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சோதரம் எப்படியாவது கிறிஸ்து இயேசு என்ன பண்ணுவார் நமக்குள்ள வந்து பாருங்க, ஒரு வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆண்டவரை வேதனைப்படுத்துற, அவர் டயத்துக்கு வேஸ்ட் பண்ற, எல்லா காரியத்தையும் நான் ஒழுங்கு பண்ணிட்டு வந்துட்டேன், மரித்து போயிட்டா அதுக்கான காரியம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்ப எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, நீ வந்து போதகரை நீ என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஜெப ஆலய தலைவனிடத்துல சொல்றாங்க. சோதரம் ஆனாலும் இந்த மனுஷனுடைய நம்பிக்கை, இந்த ஜெப ஆலய தலைவனுடைய நம்பிக்கை, விசுவாசத்தோட நம்பிக்கை வருது. சோதரம் இந்த நம்பிக்கை எப்படின்னா, எப்படியாவது இயேசு வந்தாருன்னா எங்க கண்ணீர், அந்த அழுது கொண்டிருக்கிறவருடைய கண்ணீரை தொடைப்பாருங்கிற நம்பிக்கை இந்த ஜெப ஆலய தலைவனுக்குள் இருந்தது. சோத்ரம் அவிசுவாசமான வார்த்தை வருகிறது, அவிசுவாசமான வார்த்தை வருகிறது. உன் பிள்ளை மரிச்சாச்சு, ஏன் ஆண்டவரை அவர் வேதனைப்படுத்துற, அவர் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வருது. ஆனாலும் அந்த ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசத்துக்கு கூடிய நம்பிக்கை கூட இருந்ததுனால தான் இவர் வந்தா, இயேசு வந்தா என் பிள்ளை உயிரோடு எலும்பும் அப்படிங்கிற நம்பிக்கையோடே விசுவாசித்து இருந்தார். அது நிமித்தமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சோத்திரம் எழுப்பினாரா எழுப்பலையா, ஒரு காரியத்தை செய்கிறார். சோத்திரம் அங்கே ஒரு காரியம் நடக்குது. சோத்திரம் அநேக சீசர் இருக்கிறாங்க. சோத்திரம் அநேக சீசர் இருக்கிறாங்க. 51 வசனத்துல அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடாமல். ஆமென். சோதரம் அந்த விசுவாசத்துக்குடி நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான் அந்த மரித்து போன அந்த வீட்டுக்குள்ளே உள்ள வர சொல்லி மற்றவங்களெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு. சோத்திரம் ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு. சோத்திரம் இயேசுவோடு இருக்கக்கூடிய சீசர்கள் இந்த 3 நபர் மட்டும்தான் நம்பிக்கையோடு விசுவாசமா இருக்கிற அவர்கள் 3 பேரை மட்டும்தான் இயேசு அழைத்துக் கொண்டார். அந்த ஜெப ஆலய தலைவனுடைய அவனையும் அவனுடைய மனைவியையும் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த விசுவாசமும் நம்பிக்கையோடு இருந்தவர்களை மட்டும் அந்த இடத்துல அழைத்துக் கொண்டு இயேசு செய்கிற ஒரு அற்புதம். வாசிப்போம் 52. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டார். பாருங்க, எல்லாரும் அழுது அவளை குறித்து கொண்டாடுகிறதை கண்டு. பாருங்க, இப்ப மத்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, உள்ள போனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, துக்கிட்டு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்கள பாட்டு மறுபடியும் சொல்றார் ஆண்டவரே, அழாதீங்க, அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாக இருக்கிறார். நித்திரையான தூங்கி கொண்டிருக்கிறாள். சோத்ரம் ஹல்லேலூயா என்றார். சோத்ரம். அப்ப அதே போல ஆண்டவர் அந்த இடத்துல வாசிக்கிறோம் 53 வசனத்துல, அவள் மரித்து போனவள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். யாரை பார்த்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிரித்தார்கள். சோத்ரம் நகைத்தார்கள்னா சிரித்தார்கள். சோத்ரம் என்னையா அந்த ஆள் பைத்தியக்காரன், இந்த பாப்பா மரிச்சு போச்சு, எல்லா காரியம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணாங்களாம், நகைத்தார்கள், சிரித்தார்கள், கேலி பண்ணினார்கள் அப்படின்னு அதுக்கு மீனிங். சோதரம். அப்ப இவ்விதமாக இருக்கப்படுகிற போது அங்கு நடந்த ஒரு சம்பவம், எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பாருங்க, யாரெல்லாம் நகைத்து யாரெல்லாம் சிரித்தார்களோ, யாரெல்லாம் அழுது கொண்டு இவரை பரியாசமாய் எண்ணினார்களோ அவர்களை அத்தனை பேரையும் ஆண்டவர் வெளியே அனுப்பினார். சோதரம் அவருடைய கையை பிடித்து, ஆமா பாருங்க, ஆண்டவர் சொல்ல ஒரே காரியம், அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். பாத்தீங்களா, பிள்ளையே எழுந்திரு என்றார். சோதரம் அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தாரா செய்யலையா? நகைத்தவர்கள் முன்னாடி, ஹல்லேலூயா, சிரித்தவர்கள் முன்னாடி
ஏறமாய் பேசினவர்கள் முன்னாடி ஆண்டவர் அந்த பெண்ணுடைய கையை பிடித்து, அந்த மகளுடைய கையை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். இயேசு எழுந்தார். அந்த சிறுமி எழுந்தாள். ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன அந்த வார்த்தை உடனே அந்த சிறுமியானவள் எழுந்தாள். அப்ப அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைப்போமானால், அல்லேலூயா, உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும். உலகம் நம்மளை பார்த்து என்ன பண்ணும்? இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு நம்முடைய கண்ணீரை துடைப்பாரா? இயேசு நம்முடைய பாடுகள் எல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய நீங்கி போகுமா அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க? வேகமா பேசுவாங்க. ஆனா அவர்கள் மத்தியில மெய்யாகவே அந்த கிறிஸ்து மேலே நம்பிக்கையாக இருப்போமானால் கண்டிப்பா அந்த மரித்து போன அந்த சிறுமி பெண்ணை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியமெல்லாம் சேர்த்ததுக்கு சமமாக இருக்குதோ, மரித்ததுக்கு சமமாக இருக்குதோ, இனிமே நடக்குமா, இந்த காரியம் ஆகுமா, இனிமே நடக்குமா, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு கேள்விக்குறியா இருக்குது, நம்முடைய ஜீவியம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு என்ன பண்ணுவோம்ங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்குது அல்லவா? அந்த எண்ணத்தை விட்டு வெளியே ஆண்டவர் உங்களை எழுந்திரு என்று சொல்லுகிறார். நீ எதை குறித்து நீ மங்கி போய் இருக்கிறாயோ, எதை குறித்து வேதனையோடு மங்கி கொண்டிருக்கிறாயோ, அவைகளை விட்டு நீ எழுந்திரு. எவைகளை குறித்து என்ன செய்ய போறோம்? என் ஜீவியம் எப்படி இருக்குது, என்னுடைய காரியம் விதமா இருக்குது, இவைகளை நினைத்து நினைத்து நீ தூங்கிக் கொண்டு நித்திரையாக இருக்கிறாய் அல்லவா? இந்த நித்திரையை விட்டு நீ எழுந்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லவில்லை, உறவுகள் சொல்லவில்லை, சொந்தமும் உறவும் வந்து அழுது புலம்பியது. ஆனா ஏன் இயேசு மட்டும் ஒருவர் தான் மரித்து போன செத்து போன கையை பிடித்து உயிரோடு எழும்பு என்று சொன்னார். அதே போலதான் இந்த நாட்களிலே உன் உறவுகளும் சொந்தங்களும் தூசணமாக பேசலாம். நீ எப்படி சமாளிக்க போற? என்னது எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிற, இனிமே என்ன நடக்க போகுது, உன் வாழ்க்கையில யார் உனக்கு உதவி செய்வா? எதுவுமே இல்லையே. சொந்தமும் பந்தமும் உன்னை அவ்விதமாக தான் சொல்லும். ஆனா உன் கூட இருக்கிறவர், அல்லேலூயா, ஜெப ஆலய தலைவனுடைய நம்பிக்கை விசுவாசத்தை கனமண்ணி என் இயேசு அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பின தேவன் உன் கூட இருக்கிறார். மரித்து போன செத்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் உன் ஜீவியத்தை புதுப்பிக்க முடியும். செத்து போனதாக எதெல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கியோ, அவ்வளவுதான், செத்துட்டோம், வாழ்க்கை அவ்வளவுதான், எதெல்லாம் சொல்றியோ அது இந்த நாள் புதுப்பிக்கப்படும். அதைத்தான் பரிசுத்த வேதத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசித்தோம் அல்லவா? 21:4 கடைசி வரி எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் என்னச்சா ஒளிந்து போயிற்று என்று விளம்பினது. அபிதமாய் நாம சாட்சியாய் மாறப்போகிறோம். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. ஜெப ஆலய தலைவன் வெட்கப்பட்டு போகவில்லை. அந்த ஏழை விதவை வெட்கப்பட்டு போகவில்லை. அவன் அழுது புலம்பினாள். கண்ணீரை துடைத்தது மட்டுமில்லை, அவனுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த விதவையின் கையிலே ஒப்புவித்தார் இயேசு. இந்த ஜெப ஆலய தலைவனுடைய பிள்ளை மரிச்சு போச்சுன்னு சொல்லி சொன்ன இடத்துல அதே பிள்ளையை உயிரோடு எழுப்பி நீ ஆதாரத்தை கொடு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஜீவனுக்குரிய ஆதாரத்தை கொடு என்று சொன்னார். அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அதைத்தான் வாசித்தோம். 7வது அதிகாரம் 17வது வசனம். எப்படிப்பட்ட தேவன்? சிங்காசனத்தில். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு? சோதரம். அந்த வசனத்தை வாசிப்போம். சிங்காசனத்தில் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற அதுதான் மெயின். சிங்காசனத்தில்
மத்தியில் வீட்டிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு இன்னும் சாதாரண ஆட்டுக்குட்டியானவரா இல்லை, நமக்காக பலியானவர், நமக்காய் கிருபாதர பலியானவர். சாதாரணவர் அல்ல. ஏதோ வேதத்துல இருக்குது, வேதத்துல வாசித்து ஏதோ சொல்றீங்க அல்ல. தேவன் இன்று நம்மோடு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் உள்ள காரியத்தை ஏதோ நீங்க பிரசங்க இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்தை சொல்றீங்களல்ல. இன்னும் அந்த ஆண்டவர் நமக்காக கிருபாதர பலியானார், நமக்காக மரித்தார், நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக ஜீவனோடு எழுந்திருக்கிறார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காய் மரித்து உயிரோடு எழும்பி வரப்போகிறார். எழுப்பி வந்தாரா வரலையா? அன்னைக்கு அந்த மரியாளும் மார்த்தாலும் பாதமே என்று சொல்லி நம்பி கிடக்கப்படுகிற போது சொன்ன வார்த்தையை மார்த்தாள் விசுவாசித்துக் கொண்டிருந்தார். அவர் மரித்த தெய்வம் மரிக்க போறாரு, மரித்து உயிரோடு எழும்புவார். அந்த உபதேசத்தை கேட்டது மட்டுமில்ல, அதே ஆண்டவர் என் சகோதரன் மரிச்சு போயிருப்பான், மரிச்சிட்டான், ஆனா மரிச்சவன் உயிரோடு எழுப்புவார் சொல்லி அவள் அவ்விதமா நம்பினார். மார்த்தாள் விசுவாசித்தாள். மரியாள்கிட்ட சொன்ன காரியத்தை பூரா இவள் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா, இவ காதும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது, பல வேலைகளை செய்து கொண்டுதான் இருந்தா. ஆனாலும் மரியாள்கிட்ட சொல்லப்பட்ட காரியத்தை இந்த மார்த்தாளும் தன் காதலை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஐயோ, இவர் மரிப்பாரா, நம்முடைய பாவத்துக்காக மரிப்பார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவாரா? அப்படியானால் என் சகோதரன் மரித்திருக்கிறான், இப்ப என் சகோதரனை என் இயேசு என்ன பண்ணுவாரு? உயிரோடு எழுப்புவாருங்கிற நம்பிக்கையோடு மார்த்தாள் விசுவாசத்துடனே நம்பிக்கையுடனே காத்திருந்தால் இயேசு வரப்போகிறார். கண்டிப்பா வருவாரு, எங்க வீட்டுக்கு வருவாரு, எப்படியாவது வருவாரு சொல்லி, எப்படியாவது வருவாரு, என் வீட்டுக்கு வருவாரு சொல்லி அவள் தொலை தூரமாய் கிறிஸ்துவை நோக்கி அவள் விழித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய நம்பிக்கை சகோதரன் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இனிமே வந்தாலும் உயிரோடு எழுப்பும் இல்ல, அவர் வந்தால் என் சகோதரனும் வருவான் என்கிற நம்பிக்கை மார்த்தாளுக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு நம் அநேக வேதத்துல இயேசு குறித்து கற்றிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதே போல கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறார். என் இயேசு வரப்போகிறார். வந்து எப்படி மார்த்தாளும் மரியாளும் நம்பிக்கையோடு இருந்த அந்த காரியத்தை எப்படி நிஜமாய் மாற்றினாரோ, நாற்றம் எடுத்த சரீரத்தை லாசரை உயிரோடு எழுப்பின அதே ஆண்டவர் நீ இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்க வேண்டும், மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க வேண்டும். இந்த பூமியில இயேசு எங்க வராரு? வருகிற வரைக்கும் எங்க காத்திருக்கிறது? அதுக்குள்ள செத்து போய் பரவாயில்ல, நீ கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தால் போதும். கண்டிப்பா இயேசு வருவார். அவருடைய வருகையிலே எப்படி 4ஆம் நாள் மரித்து போன 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் 4 நாள் ஆன பிறகும் அந்த லாசருவை கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அதே ஆண்டவர் இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் மெய்யாகவே 2வது வருகையாக நாம் தேவன் வருவார், நம்முடைய இயேசு வருவார். அவர் வருகையிலே நாம் உயிரோடு இருப்போமானால் அவருக்குள் ஒரு வினாடியிலே மறுரூபமாகி அவரோடு பிரவேசிப்போம். அல்லது மரித்திருப்போமானால் அவர் மெய்யாகவே நம்மளை உயிரோடு எழுத்துவார். இந்த நாளில் அவிதமான விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வேண்டும். இயேசு என் பாவத்துக்காக மரித்திருக்கிறார். அவர் தேவாட்டுக்குட்டியானவர். அதே போல அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். விவாகம் பண்ணிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? நிச்சயம் பண்ணிருக்கிறார். ஸ்தோத்திரம். கண்டிப்பா அவர் வந்து நம்மளை அழைத்து சொல்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கிறோம்.
அதற்காக நம்ம ஆயத்தப்படுவோம். நம்முடைய கண்ணீர் சத்துரு கொண்டு வந்தாலும் அந்த கண்ணீரை கிறிஸ்து துடைத்தார் என்று வேதத்தில் அநேக காரியங்கள் குறித்து நம்மோடு ஆண்டவர் பேசினார். அதே போல இந்த கண்ணீருக்காக உலகத்தில் கொடுக்கக்கூடிய சத்துரு கொண்டு வரக்கூடிய உபத்திரத்துக்காக, சத்துருவுக்காக, உலகத்தில் வரக்கூடிய நெருக்கத்து மித்தமாக இருக்கக்கூடிய கண்ணீரை அதை குறித்து ஆகலப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த கண்ணீர் என் கிறிஸ்து துடைப்பார். ஆமே. நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு இசைமானுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்முடைய தேவன். கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய ஆகுலங்களை நீக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு இசை தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் கண்ணீரோடு வந்தோம், வேதனையோடு வந்தோம், ஆனாலும் நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகள் அவையிலிருந்து எங்களை விடுவிக்கப்பட்டதுக்காக நன்றி, விடுவிக்கப்பட்டதுக்காக நன்றி. யோபு எண்ணினது போல அவ்விதமாய் கொன்று போட்டாலும் உண்மையில் உறுதியாய் சோத்திரம், உண்மையிலே நம்பிக்கையாயிருப்பேன்னு சொன்னது போல அப்படியாயிருக்க உதவி செய்திருக்காக நன்றி. அந்த சோத்திரம் அப்பா, அந்த ஏழை நாயருடைய மகன் அந்த அற்புதமான பாடையை தொட்டு அந்த அற்புதமாய் சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து திரும்ப தந்தது போல அந்த கண்ணீரை துடைத்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க போவதற்காக நன்றி. எங்களுடைய யாகுலத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க போவதற்காக சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி. அதே போல செபாலயின் தலைவனுடைய நம்பிக்கையை அந்த விசுவாசத்தோடு அவன் கடைசி வரையும் உறுதியாய் அந்த விசுவாச நம்பிக்கையோடு இருந்தான். அந்த நம்பிக்கையின்படி அந்த சிறுமியை இயேசு தன் கரத்தை கொண்டு அந்த செத்து போன மகளுடைய கரத்தை பிடித்து எழுந்திரு என்று சொன்னார். அதே போல செத்த பிரேதத்துக்கு சமமா இருக்கிற நம்மளை தேவன் உயிரோடு எழுப்பிவிட போவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்பப்படுவதற்காக சொல்றேன். எந்தெந்த காரியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நித்திரையா இருக்கிறாயோ அதையிலிருந்து கர்த்தர் நாட்களில் எழுப்பிவிட வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து நாளிலே கர்த்தருடைய கரம் இருந்து, கர்த்தருடைய மகிமை இருந்து, நாற்றம் எடுக்குமே, செத்து போன பிரேதமே என்று சொல்லி இருந்தாலும் ஒரே நம்பிக்கை, இயேசு இங்கு வந்தார் என்றால் என் சகோதரனை கிறிஸ்து உயிரோடு எழுப்புவாருங்கிற நம்பிக்கையோடு காத்திருந்த மார்த்தாள் மரியாளை போல அதே விசுவாச நம்பிக்கையோடு காத்திருப்போம். மெய்யாவே கிறிஸ்து வருவார், கிறிஸ்து வருவார், இயேசு வருவார். அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த அற்புதத்தை செய்தார். அதே போல நம்முடைய ஜீவியத்தில் அற்புதத்தை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் கடந்து போவோம். இந்த வாரம் முழுவதும் அமிதமான விசுவாசத்தோடு கடந்து போவோம். இந்த வாரம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி, கேட்ட வார்த்தையின்படி எந்தெந்த வாழ்வு செத்து போனதுக்கு சமமா இருக்குதோ அவைகளை காட்டிலும் இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை நாட்களே செய்து ஒரு நாட்களிலே சாட்சி சொல்ல போகிறார். உன்னுடைய நாமத்தை விளங்க பண்ண போவதற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதி, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நினைத்தருள் என் தேவன் நினைத்தருள்வதற்காக நன்றி. நினைத்தல் அந்த ஏழையின் விதவையை நினைத்தருளின தேவனை நினைத்தருளி மனதுருகின தேவன் இந்த நாட்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உன்னுடைய அற்புதத்தை இந்த நாட்களிலே அவர் செய்கிறார். கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. மூடுவதற்காக நன்றி. தேவனுடைய மகிமை வந்த ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புவதற்காக நன்றி. ரிக்கோ துரினமா ஷபபபரமா துரிக்கரபரமா ரிக்கோ துரினமா ஷபபபபபபபப ரக்கதாலமா ஷபபபபரமா துரி. கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமை அப்படியே நிரப்புவதற்காக நன்றி. கர்த்தருடைய மகிமையினால் நிறைத்திருங்க. பிரசன்னம் அன்பு பிள்ளைகளோடு இந்த வாரம் முழுவதும் ஆச்சரியமா இருக்கட்டும்.
இந்த வாரம் முழுவதும் அதிசயங்களை காணட்டும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும். அவர் செய்கிற பணிகளிலே, போக்குவரத்துல, பிரயாணத்துல இந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே ஊடுருவி பாய்ந்து அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையை கொண்டு வரட்டும். இதை காணொலியா காணுகிற தேவ பிள்ளைகள், யூடியூப் மூலமா காணுகிற தேவ பிள்ளைகள் எந்த நிலையில கண்டாலும் சரி, எந்த நிலையில காண்டாலும் சரி, கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் அந்த அதிசயத்தை அவர் செய்கிறார். உன் ஜீவியத்தில் அவர் செய்வார். செத்து போனது உயிரோடு எழுப்பின தேவன் இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செத்ததுக்கு சமமா இருக்குதோ இப்போதே அதை உயிரோடு எழுப்புகிறார். என் தேவனால் அந்த அற்புதத்தை காண போகிறார். என் தேவனாலே பாடைகளை கொண்டு போன மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுந்து என்று சொன்னது போல, அதே போல செத்ததுக்கு சமமாய், பாறைக்கு சமமா இருக்கிற என்னத காரியம், இன்னுமே இந்த காரியம் நடக்குமா? நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும். இயேசுவால், இயேசுரால், இயேசுரால், இயேசுவால் என் தேவன் உன்னை காண்கிறார். மற்ற மனுஷன் பார்ப்பது போல அல்ல, உன் உறவுகளும் சொந்தங்களும் பார்ப்பது போல அல்ல. என் தேவன் மனதுருகி உன்னை காண்கிறார். ஓ ஷாபாதுரிக்கர, உன் உள்ளத்தை காண்கிறார், உன் இருதயத்தை காண்கிறார், உன் உள்ளத்தை காண்கிறார்மா, உன் இருதயத்தை பார்க்கிறார்மா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் காணவில்லை. ஷாபாதுரிக்கர, மனுஷன் காண்தான், உன் துக்கம் போகவில்லை. ஆனா இயேசு உன்னை காண்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். உன் இருதயத்தில் கூடிய யாவலத்தில் வரக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் இந்த நாளில் துடைக்கிறார். உன் இருதயத்தின் குமரலுக்கான காரணங்களை என் ஆண்டவர் இந்த வேளையில துடைக்கிறார். துடைப்பது மட்டுமல்ல, இனி துக்கம் இல்லை, துக்கம் இல்லை, துக்கம் இல்லை. உன்னுடைய வாய் விளம்பினது சோத்திரம். துக்கத்தை விட்டு வெளியே வந்த நீ என் தேவன் செய்த நன்மைகளை குறித்து உன் வாய் பேசு. கர்த்தர் கிரியை செய்வதற்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டுடைய கரத்திலே அடிமையை தாழ்த்து அந்த ஒவ்வொருவரையும் அப்படியே நீ ஆசீர்வதி. இயேசுங்கிற நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் வந்து நாளிலே வர தடைப்பட்ட பிள்ளைகளோடும் உடைய வருகை வரைக்கும் உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும்.